வணக்கம். இந்த வீடியோல ப்ரொனவுன்ஸையும் அதனுடைய மீனிங்கையும் அதை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ. ஐனுடைய அர்த்தம் நான். நான் இப்போ பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஆம் பிஸி நவ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மை. மைக்கு என்ன அர்த்தம்னா என்னுடைய. என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஸ்கூலு, என்னோட பேகு, என்னோட ஹேண்ட் ரைட்டிங் அந்த மாதிரி சொல்லணும்னா மை சொல்லிட்டு அதுக்கடுத்து யாரை சொல்கிறோமோ அது எந்த பொருளை சொல்கிறோமோ அதை சொல்லுவோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸும் உன்னை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும்னா மை ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் யூ. ஷீ லைக்ஸ் மை ஹேண்ட் ரைட்டிங். அவளுக்கு என்னோட ஹேண்ட் ரைட்டிங் பிடிக்கும். மை ஹேண்ட் ரைட்டிங் என்னுடைய என்ற மீனிங்கில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மீ. மீன்னா எனக்குன்ற அர்த்தமும் வரும், என்னைங்கிற அர்த்தமும் வரும். அது எந்த இடத்துல வருதுங்கிறத பொறுத்துட்டு மீனிங் மாறும். நீ என்ன பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னு சொல்லணும்னா யூ கால் மீ பை நேம். நீ என்ன பேர் சொல்லி கூப்பிடுற என்னன்ற மீனிங்ல இங்க வருது. இப்போ அதுவே தே டாட் மீ எ லெசன். அவங்க எனக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றப்ப எனக்கு அப்படிங்கிற மீனிங்ல இங்க மீ யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் மைன். மைன்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம் வரும். த புக் இஸ் மைன். அந்த புக்கு என்னுடையது. திஸ் இஸ் மை புக்னு சொல்றோம்னா அது என்னோட புக்குன்னு அர்த்தம் வரும். த புக் இஸ் மைன் அப்படின்னு சொல்றோம்னா அந்த புக்கு என்னுடையது அப்படின்ற மீனிங் வரும். இப்போ அந்த ஃபோன் என்னோடது. என்னோட ஃபோன் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறத என்னோடது எக்ஸ்பென்சிவ் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லணும்னா மைன் இஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.